மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி 2019 தேர்தலில் நின்னாங்க, 2021 நின்னாங்க, அதுக்கப்புறம் 2024 ராஜ்யசபா எலெக்ஷனில் மட்டும் நின்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிற்பாங்களா என்ன ஏது இன்னும் ஒன்றும் தெரியலை. அப்படி ஒரு கட்சி ஞாபகம் இருக்கா? அப்படி ஒரு கட்சி இருக்கா? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸ் தொலைக்காட்சிகளுடைய மாலை வணக்குங்க. என்ன சொல்றேன்னா, முடிவு எடுக்கிற நேரத்துல சரியான முடிவு எடுக்கணும். முடிவெடுக்கிற நேரம் சரியான நேரமா தவறான நேரமாங்கிறத முடிவை பார்த்து நேரம் பார்த்து முடியாத நேரத்துல முடிவெடுக்க கூடாது. முடிவெடுக்கிற நேரத்துல முடிவெடுக்கணும். இல்ல நான் சொல்றது புரியுதா? இல்ல, அந்த கட்சியை பத்தி தான் கேட்டா அந்த கட்சி தலைவர் மாதிரியே பேசுறீங்களே, யாருக்கும் புரியாம. அதாங்க ட்ரை பண்ணி பார்த்தேங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா புரியாம பேசுறது ஈஸிங்க. என்ன வேணாலும் வாயில வந்தது பேசிட்டு போலாம். இதுல என்னன்னாங்க, இருட்டுல எதையாவது ஒரு பொருளை தேடுறதுக்கு தான் மனோஜ் நம்ம டார்ச் லைட்டை கையில வச்சு தேடுவோம். ஆனா தமிழக அரசியல்ல அந்த டார்ச் லைட் இப்ப எங்க இருக்குது, பீஸ் போயிடுச்சா இல்ல பல்பு பர்னாகி போச்சா அப்படின்னு தேடிட்டு இருக்கிற ஒரு அலங்கோலமான நிலைமை இருக்குது. ஆனா அது பத்திரமா இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க.